தமிழ் சினிமாவுல சில இயக்குனர்களுக்கு இயக்கப்படும் எல்லா படமுமே சூப்பர் ஹிட் அடிக்கும். அப்படி ஒரு இயக்குனராக இருந்தவர் தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். ஆரம்பத்துல இருந்தே அவருடைய படங்கள் செம்ம ஹிட் அடித்து வெற்றி பெற்றது. அப்படி அவர் தொடங்கிய மாநகரம், கைதி லோகேஷுடைய கெரியரை உச்சத்திற்கு கொண்டு சென்றது. தொடர்ந்து மாஸ்டர், லியோ, விக்ரம் அப்படின்னு சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தது மட்டும் இல்லாம வசூலிலுமே மிகப்பெரிய வெற்றியும் பெற்றார். இந்த வரவேற்பால் அவருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இயக்கும் வாய்ப்புமே கிடைச்சது. கூலி அப்படின்ற பெயர் வைக்கப்பட்ட அந்த படம் நம்ம ரஜினிகாந்த் சாருடைய கெரியர்ல மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னும் 1000 கோடி வசூலிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா எல்சியூ சம்மந்தப்படுத்தப்படாமல் எடுக்க வேண்டும் அப்படின்னு ரஜினி சார் தரப்பு கோரிக்கையை மேம்படுத்தாங்களா. அதன் காரணமாகவும் முதல் புது கதையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு லோகேஷ் அவர்கள் ஏமாற்றத்தையே கொடுத்தாரு. இதனால் அவருடைய கெரியருமே ஆட்டம் கண்டது. அமீர் கானுடனான படம் கைவிடப்பட்டது. அதிலும் ரஜினிகாந்த் சார் மற்றும் கமலஹாசன் அணிந்து உருவாக்கப்பட இருக்கும் படத்துடைய இயக்குனராக லோகேஷ் ஒப்பந்தம் செய்ய சூப்பர் ஸ்டார் தரப்பு அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்களா. இதனால தன்னுடைய அருண் மாதேஸ்வரன் படத்துல நடித்துவிட்டு எல்சியூ பக்கம் தாவ முடிவெடுத்திருக்காரு. அதன் முடிவாக முதல்ல கைதி 2 2ஆம் பாகத்தினை இயக்க முடிவெடுத்திருக்காராம். ஆனால் தற்போது அந்த படமுமே நடக்குமா அப்படின்ற சந்தேகம் எழுந்திருக்கா. இதற்கு அத்தனைக்குமே காரணம் கூலி படம் தான் அப்படின்ற விமர்சனம் விழுந்துட்டு இருக்கு. இப்படி அனைவருமே லோகேஷ் அவர்களை புறக்கணிச்சுட்டு இருக்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா நம்ம ஏகே அவர்கள் லோகேஷ் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் வகையில அமைச்சிருக்காராம். அதாவது ஏகேவுடன் லோகேஷ் அவர்கள் படம் பண்ணுவதாக சமீபத்திய விழால கூட பேசியிருந்தாரு. அதன்படி பாத்தீங்கன்னா ஏகே தரப்பு லோகேஷுடைய வருகைக்காக காத்துட்டு இருக்காங்களாம். ஏகே அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய 64வது திரைப்படத்துல நடித்து முடித்த கையோடு லோகேஷுடன் இணைய இருக்காரு. இதற்கிடையில லோகேஷ் அவர்கள் எந்த படம் பண்ண போறார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவுமே இருந்துட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.